நடிகர் விஜயை ஆக்டர் விஜய் பற்றி 1 மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு மிக விரிவான தகவல்களை நான் உங்களுக்கு தருகிறேன். அவரது சினிமா பயணம், சாதனைகள், தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் அரசியல் பிரவேசம் என பல தலைப்புகளில் பார்ப்போம். நடிகர் விஜய் சினிமா பயணமும் சாதனைகளும். 1. ஆரம்பகால வாழ்க்கை மற்றும் பிரவேசம், ஏர்லி லைஃப் அண்ட் என்ட்ரி. இயற்பெயர் ஜோசப் விஜய். ஜோசப் விஜய். பிறப்பு ஜூன் 22, 1974. பூர்வீகம் விஜயின் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர். எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு பிரபலமான திரைப்பட இயக்குனர். தாய் ஷோபா சந்திரசேகர், பாடகி. இந்த சினிமா பின்னணிதான் அவருக்கு ஆரம்பத்தில் பெரிதும் உதவியது. குழந்தை நட்சத்திரம். விஜய் தனது சினிமா பயணத்தை 1984 இல் வெளியான வெற்றி என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக தொடங்கினார். 1988 வரை பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். 2. ஹீரோவாக முதல் படம் 1992 இல் தனது தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கிய நாளைய தீர்ப்பு திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். போராட்ட காலம். ஆரம்பத்தில் சில படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. சுமார் 10 படங்களுக்கு பிறகுதான் தனது இடத்தை திரையுலகில் உறுதிப்படுத்திக் கொள்ள முடிந்தது. திருப்புமுனை. செந்தூரபாண்டி 1993. இதில் நடிகர் விஜயகாந்துடன் நடித்தது அவருக்கு நல்ல அறிமுகத்தை கொடுத்தது. ரசிகன் 1994. இந்த வெற்றி அவருக்கு இளம் ரசிகர்களை பெற்றுத்தந்தது. பூவே உனக்காக 1996. இந்த திரைப்படம் விஜய்க்கு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது. இது ஒரு மென்மையான காதல் கதை. இதில் விஜய் தனது நடிப்புத் திறமையை வெளிப்படுத்தினார். இந்த வெற்றி அவரை தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகனாக உயர்த்தியது. 3. நட்சத்திர அந்தஸ்து மற்றும் இளைய தளபதி பட்டம். 1997 முதல் 2003 வரை இந்த காலத்தில் காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும், குஷி, பிரியமுடன், பகவதி போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்தார். அவர் பெரும்பாலும் காதல் மற்றும் குடும்ப படங்களில் நடித்து இளைய தளபதி என்று ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்பட்டார். அதிரடி நாயகனாக மாற்றம். 2000களின் நடுப்பகுதியில் விஜய் தனது நடிப்பு பாணியை காதல் நாயகனிலிருந்து அதிரடி நாயகனாக ஆக்ஷன் ஹீரோ மாற்றினார். திருமலை 2003, கில்லி 2004, திருப்பாச்சி 2005, போக்கிரி 2007 போன்ற படங்கள் அவரை ஒரு மாஸ் ஹீரோவாக நிலைநிறுத்தின. கில்லி திரைப்படம் அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை படைத்தது. 4. தளபதி மற்றும் உலகளாவிய நட்சத்திரம். 2010கள் இந்த காலகட்டத்தில் விஜய் தளபதி, தாலாபதி என்று ரசிகர்களால் அழைக்கப்படத் தொடங்கினார். அவரது படங்கள் அதிக பொருட்செலவில் பிரம்மாண்டமாக உருவாகின. தொடர் மெகா ஹிட்ஸ். துப்பாக்கி 2012. இயக்குனர் ஏ.ஆர். முருகதாசுடன் இணைந்த இந்த அதிரடி திரைப்படம் விஜயின் சினிமா பயணத்தில் ஒரு மைல்கல். கத்தி 2014. சமூக அக்கறை கொண்ட ஒரு கருத்தை அதிரடியுடன் சொன்ன இந்த படம் பெரும் வெற்றி பெற்றது. தெரி 2016 மற்றும் மெர்சல் 2017. இயக்குனர் அட்லியுடன் இணைந்த இந்த படங்கள் அதிக வசூல் செய்து விஜயை தமிழ் சினிமாவின் வசூல் சக்கரவர்த்தியாக நிலைநிறுத்தின. சர்கார் 2018. அரசியல் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்திய இந்த படமும் வசூலில் சாதனை படைத்தது. பிகில் 2019. பெண்கள் கால்பந்து அணியின் பின்னணியில் உருவான இந்த படம் சமூக கருத்துகளையும் பொழுதுபோக்கையும் ஒருங்கே வழங்கியது. மாஸ்டர் 2021 மற்றும் லியோ 2023. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான இந்த படங்கள் இந்திய திரையுலகிலேயே அதிக வசூல் செய்த படங்களில் இடம்பெற்றன. 5. சாதனைகள் மற்றும் அங்கீகாரம், அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். வசூல் சாதனையாளர் விஜய் தற்போது தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த படங்களின் நாயகனாக இருக்கிறார். பலமுறை அவரது படங்கள் 100 ரூபாய் கோடி, 200 கோடி ரூபாய், 300 கோடி ரூபாய் வசூலை கடந்து சாதனை படைத்துள்ளன. பாக்ஸ் ஆபீஸ். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா மற்றும் வெளிநாடுகளிலும் அவரது படங்களுக்கு பெரிய வரவேற்பு உள்ளது. பாடகர் விஜய் சுமார் 30க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை பாடியுள்ளார். அவரது குரலில் வெளியான பல பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் ஆகியுள்ளன. நடனம். அவரது துள்ளலான ஸ்டைலான நடன அசைவுகளுக்காக அவர் மிகவும் பிரபலமானவர். விருதுகள். அவர் பல பிலிம்பேர் விருதுகள், சைமா விருதுகள், விஜய் விருதுகள் உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார். தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் பொதுப்பணி. திருமணம். விஜய் லண்டனில் வசித்த ஈழத் தமிழ் பெண் சங்கீதா சொர்ணலிங்கம் என்பவரை 1999ஆம் ஆண்டு மணந்தார். குழந்தைகள். அவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் மகன் மற்றும் திவ்யா சாஷா மகள் என 2 குழந்தைகள் உள்ளனர். 2. ரசிகர் மன்றம் மற்றும் சமூக பணி. ஃபேன் கிளப்ஸ் அண்ட் சோஷியல் ஒர்க். விஜய் மக்கள் இயக்கம். விஜய் மக்கள் இயக்கம் -VMI. இது அவரது ரசிகர்கள் அமைப்பு. ஆரம்பத்தில் ரசிகர் மன்றமாக இருந்த இது இப்போது அரசியல் செயல்பாடுகளையும் சமூக நலத்திட்டங்களையும் செய்து வருகிறது. சமூக பணிகள்.
விஜய் மக்கள் இயக்கம் மூலம் விஜய் பல ஆண்டுகளாக ஏழை மக்களுக்கு உதவுவது, கல்வி உதவித் தொகைகள் வழங்குவது, இரத்த தான முகாம்கள் நடத்துவது போன்ற பல சமூக பணிகளை செய்து வருகிறார். அரசியல் பிரவேசம். தமிழக வெற்றிக் கழகம். அரசியல் ஆர்வம். விஜய்க்கு அரசியல் ஆர்வம் இருந்தது அவரது பல படங்களிலேயே வெளிப்பட்டது. தலைவா, சர்கார், மெர்சல் போன்ற படங்களில் அவர் அரசியல் கருத்துக்களை பேசியுள்ளார். இயக்கத்தின் தொடர்ச்சி. விஜய் மக்கள் இயக்கம் மூலம் அவர் தனது அரசியல் நுழைவுக்கான பணிகளை தொடங்கினார். உள்ளாட்சித் தேர்தல்களில் கூட தனது அமைப்பின் உறுப்பினர்களை போட்டியிட வைத்தார். கட்சி துவக்கம். பிப்ரவரி 2, 2024 அன்று நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமாக தனது அரசியல் கட்சியின் பெயரை தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்தார். நோக்கம். மக்கள் நலன், ஊழலற்ற நிர்வாகம் ஆகியவற்றை மையப்படுத்தி அவர் அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார். சினிமா ஓய்வு. அரசியலில் முழுமையாக கவனம் செலுத்த தான் நடிக்கும் அடுத்த படம் முடிந்த பிறகு நடிப்பில் இருந்து ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்துள்ளார். சுருக்கம். நடிகர் விஜய் கடந்த 3 தசாப்தங்களுக்கும் மேலாக தமிழ் சினிமாவில் ஒரு சக்தியாக இருக்கிறார். ஒரு குழந்தை நட்சத்திரமாக தொடங்கி தமிழ் சினிமாவின் இளைய தளபதியாக வளர்ந்து இன்று தளபதியாக மக்களின் அன்பை பெற்று தற்போது அரசியலிலும் தனது தடத்தை பதிக்க தயாராகி வருகிறார். அவர் திரைப்படங்களில் காட்டிய தன்னம்பிக்கை, ஸ்டைல் மற்றும் உழைப்பு ஆகியவை அவரை தென்னிந்தியாவின் தவிர்க்க முடியாத ஒரு சூப்பர் ஸ்டாராக உயர்த்தியுள்ளது. உங்களுக்கு நடிகர் விஜய், தளபதி விஜய் அவர்கள் நடித்த தமிழ் திரைப்படங்களின் பட்டியல் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் 60க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். முக்கியமான திரைப்படங்களின் பட்டியல். ஆண்டு. திரைப்படத்தின் பெயர். குறிப்புகள். 1992. நாளைய தீர்ப்பு. கதாநாயகனாக அறிமுகமான முதல் படம். 1996. பூவே உனக்காக திருப்புமுனையாக அமைந்த திரைப்படம். 1997. காதலுக்கு மரியாதை. 1999. துள்ளாத மனமும் துள்ளும். 2000. குஷி. 2004. கில்லி மிக பெரிய வெற்றி படம். பிளாக்பஸ்டர். 2007. போக்ரி. 2012. துப்பாக்கி. 2014. கத்தி இரட்டை வேடம். 2016. தெரி. 2017. மெர்சல் 3 வேடங்கள். 2019. பிகில். 2021. மாஸ்டர். 2022. பீஸ்ட். 2023. வாரிசு. 2023. லியோ. 2024. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வரவிருக்கும் திரைப்படம். விஜய் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக சைல்ட் ஆக்டர். தனது தந்தை S.A. சந்திரசேகர் இயக்கிய சில படங்களில் நடித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம். TVK- முழு விவரங்கள். பெயர். தமிழக வெற்றிக் கழகம். தமிழக வெற்றிக் கழகம் சுருக்கப்பெயர் தவேக. TVK தொடங்கப்பட்ட நாள் பிப்ரவரி 2, 2024. தலைமை அலுவலகம் 275 சீஷோர் டவுன், 8வது அவென்யூ, பனையூர், கிழக்கு கடற்கரை சாலை, சென்னை 6119. நிலை. இந்திய மாநில அரசியல் கட்சி, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. முக்கிய நிர்வாகிகள். கட்சித் தலைவர் பிரசிடென்ட் திரு. விஜய். நடிகர். பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி திரு. என். ஆனந்த். பசி என். ஆனந்த். பொருளாளர் ட்ரெஷரர் திரு. பி. வெங்கடராமன். கொள்கைகள் மற்றும் இலக்கு. கொள்கை. ஐடியாலஜி. தமிழ் தேசியம், தமிழ் நேஷனலிசம். திராவிட தேசியம், டிராவிடியன் நேஷனலிசம். முக்கிய கொள்கைகள். பெரியாரின் சமூக சீர்திருத்த கருத்துகள், காமராஜரின் மதச்சார்பின்மை மற்றும் நேர்மையான நிர்வாகம், அண்ணல் அம்பேத்கரின் சமூக நீதி மற்றும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் ஆகியவற்றை உறுதியாக பின்பற்றுவது. முழக்கம், ஸ்லோகன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். திருக்குறள் - பொருள். பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம். கட்சியின் இலக்கு. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திரு. விஜய் தலைமையில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்தை உருவாக்குவது. கொடியின் நிறங்கள். நிறங்கள். அடர் சிவப்பு, டார்க் ரெட் மற்றும் மஞ்சள், எல்லோ. கட்சியின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி. விஜய் மக்கள் இயக்கம் 2009ஆம் ஆண்டு நடிகர் விஜயின் ரசிகர் மன்றங்கள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் சமுதாய நலப்பணிகளில் ஈடுபட்டு வந்தது. உள்ளாட்சி தேர்தல் வெற்றி. 2021ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தலில் இந்த இயக்கம் தனித்து போட்டியிட்ட 169 இடங்களில் 115 இடங்களில் வெற்றி பெற்றது. அரசியல் கட்சி துவக்கம். இந்த மக்கள் இயக்கம் ஒரு முழு அரசியல் கட்சியாக பிப்ரவரி 2, 2024 அன்று தமிழக வெற்றிக் கழகமாக உருவெடுத்தது. அண்மைய அரசியல் நிலைப்பாடு. தற்போதுள்ள மத்திய அரசின் எந்தவொரு பொது தேர்தலிலும் 2024 மக்களவைத் தேர்தல் போட்டியிடவில்லை என்று அறிவித்தது.
கழகத்தின் முழு பலத்தையும் கட்டமைத்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்றத் தேர்தலில் கவனம் செலுத்தப் போவதாக அறிவித்துள்ளது. சமீபத்தில் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மற்றும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பிற்காக குழுக்களை அமைத்துள்ளது. அண்மை காலமாக பூத் லெவல் அதிகாரிகளின் BLO பணிச்சுமை தொடர்பான பிரச்சினைகளை குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளது. இது மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளில் அதன் ஈடுபாட்டை காட்டுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் TVK தலைவர் திரு. விஜய் அவர்கள் நடத்திய முக்கிய மாநாடுகள் மற்றும் கூட்டங்களின் விவரங்கள். தமிழக வெற்றிக் கழகம் தவேக தொடங்கப்பட்ட பின் திரு. விஜய் அவர்கள் கட்சி அமைப்பை வலுப்படுத்தவும் மக்கள் முன் தனது அரசியல் இலக்குகளை அறிவிக்கவும் சில பெரிய மாநாடுகள் மற்றும் உறுப்பினர்கள் கூட்டங்களை நடத்தியுள்ளார். அதன் விவரங்கள் இங்கே. முக்கிய மாநாடுகள் ஸ்டேட் கான்ஃபரன்சஸ். தமிழக வெற்றிக் கழகம் இதுவரை நடத்திய 2 பெரிய மாநில மாநாடுகள் மிக முக்கியமானவை. 1. முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டி. விவரம். தகவல். நாள் அக்டோபர் 27, 2024 ஞாயிற்றுக்கிழமை. இடம் விக்கிரவாண்டி, விழுப்புரம் மாவட்டம், தமிழ்நாடு. முக்கியத்துவம். அரசியல் பிரவேசத்தை அறிவித்தல். நிகழ்வுகள். கட்சியின் கொடி ஏற்றியது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அதிகாரப்பூர்வமாக ஏற்றப்பட்டது. கட்சி கொள்கை மற்றும் தத்துவம். கட்சியின் கோட்பாடுகள் மற்றும் இலட்சியங்கள் அறிவிக்கப்பட்டன. தேர்தல் களத்தை பற்றிய அறிவிப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதை உறுதி செய்தார். 2. இரண்டாவது மாநில மாநாடு மதுரை. விவரம். தகவல். நாள் ஆகஸ்ட் 21, 2025 வியாழக்கிழமை. இடம் பரப்பாத்தி, இங்கு சாகப்படைக்குங்கு, மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை, மதுரை. முக்கியத்துவம். 2026 தேர்தல் வியூகம் மற்றும் முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பு. நிகழ்வுகள். முதலமைச்சர் வேட்பாளர் திரு. விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி அரசியல் பயணத் திட்டம் அறிவிக்கப்பட்டது. கட்சி கட்டமைப்பு. சுமார் 1.5 லட்சத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். முக்கிய அரசியல் பேச்சு. திமுக மற்றும் பாஜக மீதான விமர்சனங்கள் மற்றும் கூட்டணி பற்றிய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் பூத் முகவர்கள் கூட்டங்கள். மாநாடுகளைத் தவிர கட்சி அமைப்பை வலுப்படுத்துவதற்காக திரு. விஜய் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பூத் முகவர்களை சந்தித்த கூட்டங்களும் நடந்துள்ளன. விவரம். தகவல். கோயம்புத்தூர் பூத் முகவர்கள் கூட்டம். ஏப்ரல் 26, 2025. 2026 தேர்தலுக்கான ஆயத்த பணிகளுக்காக பூத் முகவர்கள் மற்றும் கட்சிச் செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி உறுப்பினர்களை சேர்ப்பது மற்றும் அடிமட்டத்தில் கட்சியை வலுப்படுத்துவது குறித்து அறிவுறுத்தினார். புதுச்சேரி உறுப்பினர்கள் சந்திப்பு. டிசம்பர் 8, 2025. புதுச்சேரியில் சுமார் 5000 கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பங்கேற்று கட்சி கட்டமைப்பை விரிவாக்குதல் மற்றும் புதுச்சேரி முதல்வர் திரு. என். ரங்கசாமியின் நிர்வாகத்தை பாராட்டி திமுக அரசை விமர்சித்தார். பொதுக்குழு கூட்டம். மார்ச் 28, 2025. பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று கட்சியின் அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரத்தை அவர் வசம் ஒப்படைக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மாநாடுகள் மற்றும் கூட்டங்கள் மூலம் தமிழக வெற்றிக் கழகம் அதன் அரசியல் பாதையை தெளிவாக வரையறுத்துள்ளதுடன் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய தனது தீவிர ஆயத்தப் பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் TVK கொள்கைகள் மற்றும் கோட்பாடுகள். தமிழக வெற்றிக் கழகம் தனது அரசியல் நிலைப்பாட்டை தெளிவாக வரையறுத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கொள்கைகளை அறிவித்துள்ளது. இதன் முக்கிய கொள்கைகள் மற்றும் வழிகாட்டும் சித்தாந்தங்கள் பின்வருமாறு. 1. வழிகாட்டும் கொள்கை தலைவர்கள் மற்றும் சித்தாந்தங்கள். கைடிங் ஐடியாலஜிஸ். தமிழக வெற்றிக் கழகம் பின்வரும் தலைவர்களின் தத்துவங்களை உறுதியாக பின்பற்றுவதாக அறிவித்துள்ளது. பெரியார் EV ராமசாமி. சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சம உரிமை வழங்குதல். பெண்கள் முன்னேற்றம், உமன் எம்பவர்மெண்ட். பெண் கல்வி மற்றும் பெண்கள் முன்னேற்றத்தை உறுதி செய்தல். பகுத்தறிவு சிந்தனை, ரேஷனலிசம். மூட நம்பிக்கைகளை ஒழித்து பகுத்தறிவை வளர்ப்பது. பெருந்தலைவர் காமராஜர் காமராஜ். மதச்சார்பின்மை, செக்குலரிசம். அனைத்து மதத்தினரையும் சமமாக நடத்துதல். நேர்மையான நிர்வாகம், கிளீன் கவர்னன்ஸ். ஊழலற்ற மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை 100 விழுக்காடு கடைபிடிப்பது. அண்ணல் அம்பேத்கர் BR அம்பேத்கர். சமத்துவம் மற்றும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம். ஈக்குவாலிட்டி மற்றும் கம்யூனல் ரிப்ரசன்டேஷன். சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி சமூக நீதியை நிலைநிறுத்துவது மற்றும் அரசியலமைப்புச் சட்டத்தை நிலைநிறுத்துவது. 2. அடிப்படை அரசியல் நிலைப்பாடு. முக்கிய குறிக்கோள். ஸ்லோகன். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். திருக்குறள். அரசியல் நிலைப்பாடு. இடதுசாரி அரசியல், லெஃப்ட் லீனிங் பாலிடிக்ஸ் மற்றும் சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ் ஆகியவற்றை மையமாக கொண்டது.
சமத்துவம், சாதி மத பேதமின்றி அனைவரும் சமம் என்ற சமணிய சமூகத்தை உருவாக்குதல். 3. நிர்வாகச் செயல்பாடு மற்றும் மக்கள் நலம். மண் காக்கும் வீரம். பேரரசி வேலு நாச்சியாரின் துணிவை பின்பற்றி தமிழ் மண்ணின் இயற்கை வளங்கள், ஆறுகள், மலைகள் மற்றும் பண்பாட்டை காப்பது. தற்சார்பு, செல்ஃப் ரிலையன்ஸ், சுயநலமின்றி தமிழ் சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபடுவது. மதச்சார்பற்ற சமூகம். ஆறுகள், மலைகள், கடல்கள் மட்டுமல்ல, மண்ணின் குணநலன்களும் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் பற்றிய விளக்க தீர்மானங்கள் மூலம் நிலைநிறுத்தப்படும். சுருக்கமாக, தமிழக வெற்றிக் கழகத்தின் மையக் கொள்கைகள்: சமூக நீதி, மதச்சார்பின்மை, சமத்துவம், நேர்மையான நிர்வாகம். இந்த கொள்கைகள்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் வளர்ச்சியையும் வேகத்தையும் விவேகத்தையும் தீர்மானிக்கும் என கட்சி அறிவித்துள்ளது. இந்த கொள்கைகள் தொடர்பாக கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட துறை, உதாரணமாக கல்வி, மருத்துவம், விவசாயம் பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கேட்கலாம். நீங்கள் கேட்டது போல தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே தனது முதன்மையான கொள்கைகளில் ஒன்றான சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ் -ஐ நடைமுறைப்படுத்த என்ன செய்யும் என்பதற்கான ஒரு உதாரணம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. டிவிகே கொள்கை உதாரணம்: சமூக நீதி. கொள்கை: அண்ணல் அம்பேத்கரின் வழியில் சமூக நீதி. தமிழக வெற்றிக் கழகம் அண்ணல் அம்பேத்கரின் தத்துவங்களை பின்பற்றி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சமூக நீதியை உறுதி செய்வதை ஒரு முக்கிய கொள்கையாக அறிவித்துள்ளது. உதாரணம்: கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம், ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். சமூக நீதி தொடர்பாக டிவிகே எடுத்து வைக்கும் ஒரு முக்கியமான நடவடிக்கை இதுவாக இருக்கும். பகுதி: டிவிகே இன் செயல்பாடு. உதாரணம்: குறிக்கோள்: கல்வி. தமிழ்நாட்டிலுள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை ரிசர்வேஷன் கடுமையாகவும் வெளிப்படையாகவும் அமல்படுத்துதல். கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கான இலவச மற்றும் தரமான கல்வியை உறுதி செய்ய ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு நிதியை ஒதுக்கி பள்ளிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல். சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கியுள்ள மாணவர்களும் உயர்கல்வி வாய்ப்பை பெறுவதை உறுதி செய்தல். வேலைவாய்ப்பு: அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதில் இடஒதுக்கீட்டு கொள்கையை சரியாக பின்பற்றுவதை உறுதி செய்ய ஒரு தனி கண்காணிப்பு குழுவை மானிட்டரிங் கமிட்டி அமைப்பது. வேலைவாய்ப்பில் பெண்களுக்கான முன்னுரிமையை அதிகரித்தல். இடஒதுக்கீட்டில் உள்ள குறைபாடுகளை களைந்து அனைத்து சமூகத்தினருக்கும் நியாயமான வேலைவாய்ப்புகளை வழங்குதல். சாதிய ஒடுக்குமுறை: சாதி ரீதியிலான பாகுபாடுகளை தடுக்கவும் வன்முறைகளை ஒடுக்கவும் சட்டங்களை மேலும் வலுப்படுத்துதல். வன்கொடுமைக்கு ஆளானவர்களுக்கு விரைவான நீதி மற்றும் உடனடி நிவாரணம் கிடைக்கச் செய்வது. சாதி கலவரங்கள் இல்லாத அனைவரும் சமமாக வாழும் சமூகத்தை உருவாக்குதல். சுருக்கமாக, டிவிகே இன் சமூக நீதி கொள்கை என்பது வெறும் பேச்சுடன் நின்றுவிடாமல் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சட்ட நடைமுறைகளில் 100 விழுக்காடு வெளிப்படையான அமலாக்கத்தின் மூலம் பின்தங்கிய மக்களின் ஏற்றத்தை உறுதி செய்வதை நோக்கியதாக இருக்கும். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் விளக்கம்: இது உலக பொதுமறையாம் திருக்குறளில் பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான குறள் ஆகும். குறள்: பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா, செய்தொழில் வேற்றுமை யான். 1. சொற்களுக்கான பொருள். மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ். சொல். பொருள்: பிறப்பொக்கும், பிறப்பினால் சமமானது, எல்லா உயிர்க்கும், எல்லா மனிதர்களுக்கும், சிறப்பொவ்வா, சிறப்புடைமை அல்லது உயர்வு வேறுபடும், செய்தொழில், அவரவர் செய்யும் செயல்கள், தொழில் அல்லது பண்புகள், வேற்றுமையான், வேற்றுமை அல்லது வேறுபாடு காரணமாக. 2. முழுமையான விளக்கம். டீட்டெயில்ட் எக்ஸ்பிளனேஷன். திருவள்ளுவர் இந்த குறள் மூலம் மிக ஆழமான சமூக நீதி தத்துவத்தை நமக்கு எடுத்துரைக்கிறார். 1. பிறப்பால் அனைவரும் சமம். உலகில் பிறந்திருக்கும் எல்லா மனிதர்களும் எந்தச் சாதி, மதம், வர்க்கம் என எதுவாக இருந்தாலும் பிறப்பால் சமமானவர்கள் ஆவர். மனித பிறப்பு என்ற வகையில் ஒருவருக்கும் மற்றவருக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. 2. உயர்வு தாழ்வு எதனால் வருகிறது? ஆனால் மனிதர்களிடையே காணப்படும் உயர்வு அல்லது சிறப்பு என்பது அவர்களின் பிறப்பை கொண்டு வருவதில்லை. 3. செயலால் வேறுபாடு. அந்தச் சிறப்பு அல்லது உயர்வு என்பது அவர்கள் இந்த உலகில் செய்யும் தொழில்கள் அல்லது மேற்கொள்ளும் செயல்களின் வேற்றுமையால் அதன் சிறப்பால் மட்டுமே அமையும். சாரம்: ஒருவன் எவ்வளவு பெரியவன் அல்லது சிறியவன் என்பதை அவனது பிறப்பை கொண்டு முடிவு செய்யக்கூடாது. மாறாக அவன் செய்யும் நற்செயல்கள், தியாகங்கள், உழைப்பு மற்றும் ஒழுக்கம் ஆகியவற்றைக் கொண்டே அவனது சிறப்பை மதிப்பிட வேண்டும். 3. அரசியல் மற்றும் சமூக முக்கியத்துவம். சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ். இந்த குறள்தான் சாதி மற்றும் வர்க்க பேதங்களை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்புக்கு எதிராக பேசும் ஒரு முக்கிய அடித்தளமாகும். பிறப்பின் அடிப்படையில் ஒருவருக்கு உயர்வையோ தாழ்வையோ கற்பிப்பது தவறு என்று இந்த குறள் வலியுறுத்துகிறது.
டிவிகேயில் பயன்பாடு. தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே இந்த குரலை தனது கட்சியின் முழக்கமாக எடுத்துள்ளது. இதன் மூலம் அவர்கள் சமத்துவம் மற்றும் சமூக நீதி ஆகிய கொள்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. அனைவரும் சமம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில்தான் தங்கள் அரசியல் பயணத்தை மேற்கொள்வோம் என்று அவர்கள் அறிவித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே கொடியின் விளக்கம். நடிகர் விஜய் அவர்களால் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அதன் கொள்கைகளையும் இலக்குகளையும் பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1. கொடியின் அமைப்பு மற்றும் நிறங்கள். டிவிகே கொடியானது முக்கியமாக 2 நிறங்களை பயன்படுத்தி 3 கிடைமட்ட பட்டிகளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அமைப்பு. நிறம் குறிக்கும் பொருள். கட்சியின் விளக்கம். மேல் பட்டி அடர் சிவப்பு ரெட். போராட்ட குணம் தியாகம் எழுச்சி சமூக நீதிக்கான தொடர்ச்சியான போராட்டத்தை குறிக்கிறது. நடுப்பகுதி மஞ்சள் எல்லோ மகிழ்ச்சி பிரகாசமான எதிர்காலம் வளர்ச்சி. தமிழ்நாடு ஒரு வளமான மற்றும் பிரகாசமான எதிர்காலத்தை அடைய வேண்டும் என்ற நம்பிக்கையை குறிக்கிறது. கீழ்ப்பட்டி அடர் சிவப்பு ரெட் மீண்டும் அமைதி ஆற்றல் மற்றும் தியாகத்தை குறிக்கிறது. 2. கொடியின் மையத்தில் உள்ள சின்னங்கள். கொடியின் நடுவில் உள்ள மஞ்சள் பட்டியில் 3 முக்கியமான சின்னங்கள் இடம்பெற்றுள்ளன. வாகைமலர் வகைமலார். சின்னம் கொடியின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ள வாகைமலர். சமஸ்கிருதத்தில் சிரீஷா என்று அழைக்கப்படும் வாகைமரம். விளக்கம். வாகைமலர் என்பது வெற்றியின் அடையாளம் ஆகும். பண்டைய தமிழ்ப்போர் காலங்களில் போரில் வெற்றி பெற்ற வீரர்கள் வாகைப்பூவை சூடி மகிழ்வது மரபு. கட்சி தனது பெயருக்கு ஏற்றவாறு தமிழகத்தின் வெற்றிக்கான களத்தில் நிற்பதை குறிக்கிறது. 2 யானைகள் 2 எலிஃபண்ட்ஸ். சின்னம் வாகைமலரின் இரு பக்கங்களிலும் 2 போர் யானைகள் இடம்பெற்றுள்ளன. விளக்கம். வலிமை மற்றும் ஆற்றல். யானைகள் வலிமை போராட்ட குணம் மற்றும் வளமை ஆகியவற்றை குறிக்கின்றன. விஜயும் மக்களும். இந்த கொடியில் ஒரு யானை தலைவரான திரு. விஜய் அவர்களையும் மற்றொன்று தமிழ்நாட்டு மக்களையும் குறிப்பதாகச் சொல்லப்படுகிறது. அல்லது 2 யானைகளும் தலைவரின் வலிமையையும் மக்களின் ஆதரவையும் ஒன்றாக குறிப்பதாக அமைகிறது. நட்சத்திரங்கள் ஸ்டார்ஸ். சின்னம் வாகை மலரைச் சுற்றி சிறிய பச்சை மற்றும் நீல நிற நட்சத்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. விளக்கம். இவை சமூக நீதி மற்றும் சமத்துவ கொள்கைகளை முன்னெடுத்துச் செல்லும் கட்சியின் இளம் உறுப்பினர்களை குறிப்பதாக பார்க்கப்படுகிறது. 3. கொடியின் பொதுவான நோக்கம். இந்த கொடி வெறும் கட்சி அடையாளமாக மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் வெற்றி மற்றும் வளமைக்கான அடையாளமாக இருக்கும் என்று கட்சித் தலைவர் திரு. விஜய் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இது சமூக நீதிக்காக போராடி இறுதியில் வெற்றியை ஈட்டி தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வழங்கும் என்ற நம்பிக்கையின் குறியீடாக இது உள்ளது. தந்தை பெரியார் ஈ.வே. ராமசாமி. விவரம். தகவல். இயற்பெயர் ஈரோடு வெங்கடப்பா ராமசாமி நாயக்கர். பிறப்பு செப்டம்பர் 17, 1879 ஈரோடு. மறைவு டிசம்பர் 24, 1973 94வது வயதில் காலமானார். பட்டம். தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் நவீன தமிழ்நாட்டின் தந்தை. பெரியார் பட்டம் 1938ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் வழங்கப்பட்டது. 1. ஆரம்ப காலமும் அரசியலும். இளமை காலம். இவர் கன்னடம் பேசும் வணிக குடும்பத்தில் ஈரோட்டில் பிறந்தார். இவர் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே பள்ளிப்படிப்பை மேற்கொண்டார். காசி பயணம் 1904ஆம் ஆண்டு காசிக்கு புனித பயணம் மேற்கொண்டபோது அங்கு நிகழ்ந்த விரும்பத்தகாத சம்பவங்கள் பிச்சை எடுத்தல் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் இவரது சிந்தனையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. இந்திய தேசிய காங்கிரஸில் 1919ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். அப்போது கதரை பரவச் செய்தல் கள்ளுக்கடை மறியல் தீண்டாமை ஒழிப்பு போன்ற பணிகளில் ஈடுபட்டார். இடஒதுக்கீடு 1922ஆம் ஆண்டு அரசு பணிகளிலும் கல்வி நிலையங்களிலும் இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி போராடினார். 2. சுயமரியாதை இயக்கமும் திராவிடர் கழகமும். சுயமரியாதை இயக்கம் 1925 1925ஆம் ஆண்டு பெரியாரால் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் தென்னிந்தியாவின் சமூக மற்றும் அரசியல் அடிப்படைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. நோக்கம். பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்தல் சாதிய ஒடுக்குமுறைகளை நீக்குதல் மூட நம்பிக்கைகளை ஒழித்தல். முக்கிய செயல்பாடு சாதிப் பெயர்களை துறப்பது சாதியற்ற புரோகிதர் அற்ற சுயமரியாதை திருமணங்களை அறிமுகம் செய்தது. திராவிடர் கழகம் 1944 1944ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கம் திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றப்பட்டு திராவிடர்களின் நலன்களில் அக்கறை கொண்ட இயக்கமாக செயல்பட்டது. 3. பெரியாரின் புரட்சிகரமான கொள்கைகள். பெரியார் ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். இவரது முக்கிய கொள்கைகள்.
பகுத்தறிவு, மூட நம்பிக்கைகள், பழக்கவழக்கங்கள் ஆகியவற்றை எதிர்த்தார். மக்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதை உணர்ச்சியும் ஏற்படுவதே கல்வியின் நோக்கம் என்றார். சமூக நீதி, சாதி வேற்றுமைகளை முழுவதுமாக அகற்றுதல், சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சம உரிமை மற்றும் அதிக இடஒதுக்கீடு வழங்குதல். பெண் விடுதலை, பெண்கள் குறைந்தபட்சம் 20 வயது வரை படிக்க வேண்டுமென்றும் அவர்களுக்கு கல்வியளித்து வாழ்விற்கு ஏற்ற வருவாயுள்ள தொழிலை கற்றுத்தர வேண்டுமென்றும் வலியுறுத்தினார். பெண் விடுதலையில் இவரது கருத்துகள் மிகவும் புரட்சிகரமானவை. மதம் மற்றும் மொழி. மதத்தின் பெயரால் நடக்கும் அநீதிகளை எதிர்த்தார். தமிழ்மொழி அறிவியல் முறையில் வளம் பெற வேண்டும் என்று விரும்பினார். பெரியார் அவர்களால் ஏற்பட்ட சமூக மறுமலர்ச்சியின் பலனாகவே தமிழ் சமூகம் சுயமரியாதையோடு எழுந்தது. பெருந்தலைவர் காமராஜர் 1903 முதல் 1975 வரை. விவரம். தகவல். பிறப்பு: ஜூலை 15, 1903, விருதுப்பட்டி, இன்றைய விருதுநகர். இயற்பெயர் காமாட்சி. தாயார் செல்லமாக ராசா என்றழைத்தார். இதுவே காமராசரானது. பட்டம்: கர்ம வீரர், கல்வி கண் திறந்தவர், கிங் மேக்கர், அரசரை உருவாக்குபவர், தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, ஏழை பங்காளன். பதவி: சென்னை மாநில முதலமைச்சர் 1954 முதல் 1963 வரை. இந்தியாவின் உயரிய விருது பாரத ரத்னா மறைவுக்குப் பின் 1976 வழங்கப்பட்டது. 1. ஆரம்ப காலமும் பொது வாழ்க்கையும். கல்வி: இவர் முறையான பள்ளிப்படிப்பை 6ஆம் வகுப்புடன் நிறுத்திக்கொள்ள நேர்ந்தது. பின்னர் தன் மாமாவின் துணிக்கடையில் வேலைக்குச் சேர்ந்து பொது நூல்களை படித்து தன் அறிவை வளர்த்து கொண்டார். அரசியல் பிரவேசம்: 16வது வயதில் இந்திய தேசிய காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். உப்பு சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கம் போன்றவற்றில் பங்கேற்று 9 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார். காங்கிரஸ் தலைவர் 1940 முதல் 1954 வரை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பு வகித்தார். 2. முதலமைச்சர் பதவியும் பொற்கால ஆட்சியும் 1954 முதல் 1963 வரை. காமராஜர் அவர்கள் 1954ஆம் ஆண்டு மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இவரது 9 ஆண்டுகால ஆட்சி தமிழகத்தின் பொற்காலமாக கருதப்படுகிறது. கல்வி புரட்சி: கல்வி கண் திறந்தவர். இலவச கல்வி: 11ஆம் வகுப்பு வரை, இன்றைய கூட்டல் 1, கட்டாய இலவச கல்வியை வழங்கினார். பள்ளிகள்: வறுமையின் காரணமாக மாணவர்கள் பள்ளியிலிருந்து விலகக்கூடாது என்பதற்காக 3 மைல் தொலைவுக்கு ஒரு தொடக்கப் பள்ளியும் 5 மைல் தொலைவுக்கு ஒரு உயர்நிலைப் பள்ளியும் திறக்கப்பட உத்தரவிட்டார். இவர் காலத்தில் சுமார் 14,000 புதிய பள்ளிகள் திறக்கப்பட்டன. இலவச மதிய உணவுத் திட்டம்: ஏழை மாணவர்கள் பசியின்றி படிக்க வேண்டும் என்பதற்காக இலவச மதிய உணவுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இது கிராமப்புற மாணவர்களின் வருகை சதவீதத்தை வெகுவாக உயர்த்தியது. சீருடை திட்டம்: பள்ளிகளில் ஏழை மைனஸ் பணக்காரர் என்ற பாகுபாடு தெரியாமலிருக்க மாணவர்களுக்கு இலவச சீருடைகளை வழங்கினார். தொழில் வளர்ச்சி மற்றும் நீர்ப்பாசனம். கர்ம வீரர். தொழிற்சாலைகள்: மத்திய அரசின் உதவியுடன் தமிழகத்தில் சுமார் 20 பெரிய தொழிற்சாலைகளை தொடங்கி தமிழகத்தை தொழில் வளர்ச்சியில் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக மாற்றினார். உதாரணம்: நெய்வேலி நிலக்கரிச் சுரங்கம், ஆவடி கனரக வாகன தொழிற்சாலை, திருச்சி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் BHEL, ஊட்டி கச்சா பிலிம் தொழிற்சாலை போன்றவை. பாசனத் திட்டங்கள்: விவசாய பெருக்கத்திற்காக பல நீர்ப்பாசனத் திட்டங்கள் மற்றும் அணைகளை கட்டினார். உதாரணம்: வைகை அணை, சாத்தனூர் அணை, அமராவதி அணை, மேட்டூர் கால்வாய் திட்டம் போன்ற பல பாசனத் திட்டங்களை நிறைவேற்றினார். 3. அகில இந்திய அரசியல். கிங் மேக்கர். பிளான் கே பிளான் 1963ஆம் ஆண்டு மூத்த தலைவர்கள் பதவியை துறந்து கட்சிப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தை கே பிளான் கொண்டு வந்தார். இவரே முன்மாதிரியாக முதலமைச்சர் பதவியை துறந்தார். பிரதமரை தேர்ந்தெடுத்தல்: நேருவின் மறைவுக்குப் பிறகு லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் அவருக்கு பின் இந்திரா காந்தி ஆகியோரை இந்தியாவின் பிரதமர்களாக தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்காற்றினார். இதனால் இவர் கிங் மேக்கர், அரசரை உருவாக்குபவர் என்று அழைக்கப்பட்டார். காமராஜர் அவர்கள் தனது இறுதி மூச்சு வரை எளிமையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தார். இவர் தமிழக மக்கள் மனதிலென்றும் அழியாத இடம் பிடித்துள்ளார். வேறு ஏதேனும் தகவல், உதாரணமாக கர்ம வீரர் என்ற பெயருக்கான காரணம் வேண்டுமா? நீங்கள் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு கர்ம வீரர் என்ற பெயர் ஏன் வந்தது என்பதற்கான காரணத்தை தமிழில் கேட்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். காமராஜருக்கு கர்ம வீரர் பட்டம் வர காரணம். காமராஜர் அவர்கள் கர்ம வீரர் என்று அழைக்கப்பட காரணம் அவருடைய செயல்பாட்டுத் திறன் மற்றும் உழைப்பின் மீது அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆகும். 1. கர்மம் என்றால் என்ன? சமஸ்கிருதத்தில் கர்மம், கர்மா என்றால் செயல், ஆக்ஷன் என்று பொருள். கர்ம வீரர் என்றால் செயலை வீரம் போல மதித்து தன் செயல்களால் மட்டுமே வெற்றியை ஈட்டுபவர் என்று பொருள் கொள்ளலாம். 2. பெயருக்கான முக்கிய காரணங்கள். காரணம்: செயல்பாடு மற்றும் முக்கியத்துவம்.
தொடர் உழைப்பு மற்றும் செயல்பாடு. காமராஜர் அவர்கள் பேச்சிலும் திட்டங்களை அறிவிப்பதிலும் அதிக நேரத்தை செலவிடாமல் அத்திட்டங்கள் தரமாகவும் குறித்த காலத்திலும் நிறைவேற்றப்படுவதில் மட்டுமே கவனம் செலுத்தினார். அவர் எப்போதும் சொன்னதை செய்வார், அதை மிக வீரியத்துடன் செய்வார். கல்வித் திட்ட அமலாக்கம். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் எடுத்த முதல் முக்கியமான நடவடிக்கை கல்வியை பரவலாக்குவதுதான். தமிழகத்தில் இருந்த ஏழை மாணவர்களின் கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காக இலவச மதிய உணவுத் திட்டம், கட்டாய இலவச கல்வி போன்ற திட்டங்களை சவாலாக ஏற்று மிக தீவிரமாக அமல்படுத்தினார். இது அவரது கர்மவீர குணத்தின் முக்கிய சான்றாகும். அணைகள் மற்றும் தொழிற்சாலைகள். அவர் ஆட்சிக் காலத்தில் பல பெரிய அணைகள் மற்றும் அரசு தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டன. இந்த திட்டங்களை அவர் நேரடியாக களத்தில் சென்று கண்காணித்து விரைவாகச் செய்து முடித்ததால் சும்மா பேசுபவர் அல்ல, உழைப்பவர் என்ற பெயரெடுத்தார். பதவித் துறப்பு. கே பிளான். 1963இல் கட்சியை வலுப்படுத்த பிரதமர் நேருவை வற்புறுத்தி அமைக்கப்பட்ட கே பிளான் மூலம் முதல் ஆளாக தன்னுடைய முதலமைச்சர் பதவியை உதறிவிட்டு கட்சிப் பணிக்கு திரும்பினார். இது பதவியை விட செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அவரது மாபெரும் தியாகத்தை குறிக்கிறது. சுருக்கமாக, அவர் வெறும் பேச்சாளராக இல்லாமல் தான் எடுத்த முடிவுகள் அனைத்தையும் மிகுந்த வீரியத்துடனும் நேர்மையுடனும் செயலாக்கி அதன் மூலம் தமிழகத்தின் வளர்ச்சியை உறுதி செய்ததாலேயே மக்கள் அவரை அன்புடன் கர்மவீரர் என்று அழைத்தனர். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பற்றி உரை. அன்புடையீர், கண்ணியத்திற்குரிய தலைவர்களே, அன்னையரும் அண்ணாதிகளும், இன்று நாம் ஒன்று திரண்டுள்ளோம் ஒரு மகத்தான மனிதரை நினைவு கூர்வதற்காக. சமூக நீதி, சமத்துவம், சுதந்திரம் ஆகியவற்றிற்காக தனது முழு வாழ்க்கையையும் அர்ப்பணித்த டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களைப் பற்றி பேசுவதற்காக. அம்பேத்கர் அவர்கள் 1891 ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் மிகவும் சாதி அடக்குமுறைக்கு உள்ளான ஓர் குடும்பத்தில் பிறந்தார். ஆனால் அந்த எதிர்ப்புகளே அவரை உடைக்கவில்லை, மாறாக உயர்த்தின. கல்வியே விடுதலையின் கருவி என்பதை உணர்ந்த அவர் உலகின் மிக உயர்ந்த பல்கலைக்கழகங்களில் கல்வி பெற்று நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்காற்றினார். நம் இந்திய அரசியலமைப்பு உருவானதற்கு பின்புலமாக இருந்த பெரிய அறிவு, உயர்ந்த சிந்தனை, மனிதநேய பார்வை, இவை அனைத்தும் அம்பேத்கர் அவர்களுடையவை. அவரை நாம் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று மரியாதையுடன் அழைக்கிறோம். அவர் வாழ்நாள் முழுவதும் ஒரு செய்தியே கூறினார்: அனைவரும் சமமாக வாழ வேண்டும், எந்த மனிதனும் அடக்குமுறைக்கு உள்ளாகக்கூடாது. தாழ்த்தப்பட்டோரின் குரலாகவும் கல்வி மற்றும் உரிமைகளை வழங்கப் போராடிய தலைவராகவும் உலகம் முழுவதும் அவர் மரியாதை பெற்று வருகிறார். சாதி, மதம், மொழி, நிலை எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதனின் மதிப்பு அவரின் மனிதத்துவத்தில்தான் என்று அவர் உலகுக்கு எடுத்துக்காட்டினார். 1956 ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி அவர் உடல் பிரிந்தாலும் அவரின் சிந்தனை இன்று கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வை மாற்றி வருகிறது. இன்று நாம் செய்ய வேண்டியது அவர் சொல்லிய சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் என்ற கொள்கைகளை நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதுதான். அவை ஒரு நாளுக்கோ ஒரு தலைமுறைக்கோ மட்டும் அல்ல, இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கான ஒளியூட்டும் விளக்குகள். அம்பேத்கர் அவர்கள் சொல்லிய வார்த்தைகளை நினைவில் கொள்வோம். உயிருடன் இருக்கும் வரை கல்வி கற்பதை நிறுத்தாதீர்கள். நீங்கள் கல்வி கற்றால் சமுதாயம் முன்னேறும். அந்த மகத்தான தலைவருக்கு நாம் இன்று தலை வணங்குவோம். அவரின் கனவு ஒரு சமத்துவ இந்தியா நம் செயல்களால் நனவாகட்டும். நன்றி. வேலு நாச்சியார். வீரமங்கை. வேலு நாச்சியார் 1730 முதல் 1796 வரை அவர்கள் இந்தியாவின் முதல் விடுதலைப் போராட்ட வீரமங்கையருள் ஒருவராக போற்றப்படுகிறார். இவரை தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என்றும் அழைப்பர். முக்கிய தகவல்கள். தகவல் விளக்கம். பிறப்பு கிபி 1730 ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் பிறந்தார். தந்தை செல்லமுத்து சேதுபதி, ராமநாதபுரத்தின் மன்னர். கணவர் முத்துவடுகநாதர், சிவகங்கை மன்னர். போர் பயிற்சி. சிலம்பம், வாழ்வீச்சு, குதிரையேற்றம் மற்றும் வில்வித்தை ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார். மேலும் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற பல மொழிகளையும் அறிந்திருந்தார். ஆட்சி காலம் கிபி 1780 முதல் 1790 வரை சிவகங்கையை ஆட்சி செய்தார். வீரம் மிக்க வரலாறு. 1. ஆங்கிலேயருக்கு எதிரான போர். 1772ஆம் ஆண்டு காளையார்கோவில் போரில் ஆங்கிலேயர்கள் மற்றும் ஆற்காட்டு நவாப்பின் படைகள் சிவகங்கை மீது திடீரென தாக்குதல் தொடுத்தன. இதில் வேலு நாச்சியாரின் கணவர் முத்துவடுகநாதர் துரோகத்தால் கொல்லப்பட்டார்.
2 தலைமறைவு மற்றும் கூட்டாளி. கணவர் இறந்த பிறகு வேலு நாச்சியார் தன் மகள் வெள்ளச்சி நாச்சியாருடன் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் 8 ஆண்டுகள் தலைமறைவாக வாழ்ந்தார். இந்த காலகட்டத்தில் மைசூர் மன்னர் ஹைதர் அலி மற்றும் அவரது தளபதி கோபால் நாயக்கர் ஆகியோரின் உதவியை பெற்றார். 3 சிவகங்கை மீட்பு. ஹைதர் அலியின் படையுதவியுடன் தன் தளபதிகளான மருது சகோதரர்கள் பெரிய மருது மற்றும் சின்ன மருது மற்றும் குயிலி ஆகியோருடன் இணைந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். குயிலி என்பவர் வேலு நாச்சியாரின் பெண்கள் படைக்கு தலைமை தாங்கியவர். இவர் ஆங்கிலேயரின் ஆயுதக் கிடங்கில் நுழைந்து தன் உடலுக்கு தீ வைத்து ஆயுதங்களை அழித்து வீரமரணம் அடைந்தார். இந்திய வரலாற்றில் முதல் தற்கொலை போராளி இவரே என்று கருதப்படுகிறார். 4 வெற்றி மருது சகோதரர்களின் போர் உத்தி. குயிலியின் தியாகம் மற்றும் ஹைதர் அலியின் துணையுடன் 1780ஆம் ஆண்டு சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார். சிவகங்கை சிம்மாசனத்தில் ஏறி ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வென்ற முதல் இந்திய பெண் அரசி என்ற பெருமையை பெற்றார். வேலு நாச்சியார் அவர்களின் வரலாறு பெண்ணின் துணிவு, தலைமைப் பண்பு மற்றும் விடுதலை வேட்கை ஆகியவற்றின் அடையாளமாக இன்று வரை விளங்குகிறது. அஞ்சலை அம்மாள். தென்னாட்டு ஜான்சி ராணி. அஞ்சலை அம்மாள் அவர்கள் இந்திய விடுதலைப் போராட்டத்தில் மிக முக்கிய பங்காற்றிய தமிழகத்தைச் சேர்ந்த வீரமங்கை ஆவார். இவர் மகாத்மா காந்தியடிகளால் தென்னாட்டு ஜான்சி ராணி என்று போற்றப்பட்டவர். முக்கிய விவரங்கள். தகவல். விளக்கம். பிறப்பு 1890ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி கடலூர் முதுநகரில் அம்மாக்கண்ணு முத்துமணி தம்பதியருக்கு பிறந்தார். குடும்பம். நெசவு தொழில் செய்த முருகப்பா என்பவரை மணந்தார். இவருடைய குடும்பமே சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்றது. இவருக்கு பிறந்த ஒரு மகனுக்கு சிறையில் பிறந்ததால் ஜெயவீரன் என்றும் காந்தியடிகள் ஒரு மகளுக்கு லீலாவதி என்றும் பெயரிட்டார். கல்வி. திண்ணைப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை படித்தார். பதவிகள். சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக எம்எல்ஏ 1937 மற்றும் 1946 தேர்தல்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுதந்திர இந்தியாவில் 1952லும் கடலூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். மறைவு. 1961ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி தனது 71 வயதில் காலமானார். விடுதலை போராட்ட பங்களிப்பு. அஞ்சலை அம்மாள் அவர்கள் பலமுறை சிறைவாசம் சென்று தன் வாழ்நாளில் 7½ ஆண்டு காலம் வரை சிறையில் கழித்துள்ளார். 1921 ஒத்துழையாமை இயக்கம். காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்ற முதல் தென்னிந்திய பெண்மணி என்ற பெருமை இவருக்கு உண்டு. நீல் சிலை அகற்றும் போராட்டம். சென்னை நீல் சிலையை கோடரியால் சேதப்படுத்த முயன்ற குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை பெற்றார். அப்போது இவருடைய 9 வயது மகளும் சிறையில் அடைக்கப்பட்டார். உப்புச் சத்தியாகிரகம் மற்றும் கள்ளுக்கடை மறியல். 1930இல் உப்புச் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று கடுமையாக தாக்கப்பட்டார். 1932இல் மது ஒழிப்புக்காக கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டு 9 மாத கடுங்காவல் தண்டனை பெற்றார். சிறைவாசம். உப்புச் சத்தியாகிரக போராட்டத்தின்போது இவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார். சிறையிலிருந்து 1 மாத விடுப்பில் வெளியே வந்து இளைய மகனை பெற்றெடுத்தார். குழந்தைக்கு 15 நாள் ஆனவுடன் மீண்டும் சிறைக்கு திரும்பினார். காந்தியடிகள் சந்திப்பு. 1934ஆம் ஆண்டு காந்தியடிகள் கடலூருக்கு வந்தபோது அஞ்சலை அம்மாளை சந்திக்க ஆங்கிலேய அரசு தடை விதித்தது. ஆனால் அஞ்சலை அம்மாள் புர்கா அணிந்து ரகசியமாக வந்து காந்தியடிகளை சந்தித்தார். இவருடைய வீரத்தைக் கண்டுதான் காந்தியடிகள் இவரை தென்னாட்டு ஜான்சி ராணி என்று பாராட்டினார். வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இறுதியாக 1942இல் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்திலும் பங்கேற்று சிறை சென்றார். அஞ்சலை அம்மாள் அவர்கள் தன் குடும்பத்துடன் இந்திய விடுதலைக்காக அரும்பாடுபட்ட ஒரு மகத்தான தியாகச் செம்மலாவார். தமிழக வெற்றிக் கழகம். மேடை உரை. அன்புள்ள தமிழ்நாட்டின் உறவுகளே, விழிப்புணர்வு மிக்க இளைஞர்களே, அன்பும் ஆதரவும் தரும் அக்கா அண்ணன்களே, எல்லோருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். இன்று நான் உங்கள் முன் நிற்பது சாதாரண நாள் அல்ல. இது மாற்றத்தை தேடும் தமிழர்களின் கனவு நாளும் புதிய தலைமுறைக்கான புதிய தமிழகம் உருவாகும் தருணமும் ஆகும். தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே. இந்த பெயர் ஒரு கட்சியின் பெயர் மட்டுமல்ல, மாற்றத்தை நம்பும் கோடி மக்களின் ஆசையும் நேர்மையுடன் நின்று போராடும் இளம் தலைமுறையின் சத்தமும். டிவிகே உருவானது ஏன்? அரசியலில் நல்லோர் வரவேண்டும், சுத்தமான நிர்வாகம் வரவேண்டும், மக்களின் பிரச்சனையை நேராக கேட்டு தீர்க்கும் தலைமை வரவேண்டும். இந்த ஆசையை நிறைவேற்ற உருவானதுதான் டிவிகே. நாம் கேட்கும் ஒவ்வொரு குரலும் முக்கியம். நாம் தீர்க்கும் ஒவ்வொரு சிக்கலும் மக்களின் வாழ்வை மாற்றும். டிவிகே என்ன செய்ய வருகிறது? 1. மக்கள் நலன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நலன், பாதுகாப்பு, அடிப்படை வசதிகள். பெற்றோர் எதிர்நோக்கும் மருத்துவம் முதல் மாணவர்கள் எதிர்நோக்கும் கல்வி வரை டிவிகே மக்கள் பக்கம் நிற்கும். 2. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு,
இது இளைஞர்களின் காலம். அவர்களின் கனவுகள் நம்முடைய பொறுப்பு. தொழில் வாய்ப்புகள், ஸ்டார்ட் அப் ஊக்குவிப்பு, திறன் பயிற்சி இவை அனைத்தையும் வலுப்படுத்த டிவிகே வருகிறது. 3 ஊரக நகர வளர்ச்சி. ஒவ்வொரு கிராமமும் நகரம் போல வளர வேண்டும். ஒவ்வொரு இளையனும் வளர்ச்சியின் சுவையை உணர வேண்டும். 4 சமத்துவம் மற்றும் சமூக நீதி. சாதி, மதம், கோட்டை எதுவாக இருந்தாலும் தமிழன் என்ற ஒரே அடையாளம் போதும். நாம நம்புவது என்ன? நாம நம்புவது அரசியல் அல்ல, நேர்மை, சேவை, வெற்றி. இதுதான் டிவிகேயின் அடித்தளம். மக்களை சேவிக்க அரசியல் ஒரு கருவி. மக்களை உயர்த்த செயல் மட்டும் முக்கியம். இறுதியில், அன்புள்ள நண்பர்களே, டிவிகே ஒரு கட்சி அல்ல, இது ஒரு மக்கள் இயக்கம். நம் இளைஞர்களின் ஆற்றலுடன், நம் மக்களின் நம்பிக்கையுடன் தமிழகத்தை முன்னேற்றப் பாதையில் கொண்டு செல்லும் மாற்றத்தின் சக்தி. நாம் ஒன்றிணைந்தால் தமிழகம் வெற்றி பெறும். டிவிகே வெற்றி பெறும். மக்கள் வெற்றி பெறுவார்கள். நன்றி. புஸ்ஸி என். ஆனந்த். ஒரு கண்ணோட்டம். விவரம். தகவல். முழுப்பெயர் புஸ்ஸி என். ஆனந்த். பிறந்த தேதி 18 ஜூலை 1964. பிறந்த இடம் புதுச்சேரி, காரைக்கால். தற்போதைய பொறுப்பு பொதுச் செயலாளர், தமிழக வெற்றிக் கழகம். அரசியல் கட்சி தமிழக வெற்றிக் கழகம். அரசியல் பயணம். சட்டமன்ற உறுப்பினர். இவர் 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை புதுச்சேரி மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். தொகுதி புஸ்ஸி தொகுதி, புதுச்சேரி. கட்சி புதுச்சேரி முன்னேற்ற காங்கிரஸ். அப்போது விஜய் மக்கள் இயக்கம். நடிகர் விஜயின் அரசியல் ஆதரவு அமைப்பான விஜய் மக்கள் இயக்கத்தின் பொறுப்பாளராக நீண்ட காலம் செயல்பட்டார். தமிழக வெற்றிக் கழகம். 2024ஆம் ஆண்டு நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியபோது புஸ்ஸி என். ஆனந்த் அவர்கள் அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ளார். சிறப்பம்சங்கள். புதுச்சேரி மற்றும் தமிழக அரசியலில் இவர் நன்கு அறியப்பட்டவர். இவர் விஜயின் அரசியல் செயல்பாடுகளுக்கு மிக நெருக்கமானவராக கருதப்படுகிறார். அரசியலில் இவருக்கு நீண்டகால அனுபவம் உள்ளது. பி. வெங்கடராமன். முக்கிய விவரங்கள். விவரம். தகவல். கட்சி தமிழக வெற்றிக் கழகம், டிவிகே. தற்போதைய பொறுப்பு பொருளாளர், ட்ரெஷரர். நிகழ்வு 2024 அக்டோபர் 27 அன்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே நடந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் இவர் தொண்டர்களுக்கு உறுதிமொழி பிளெட்ஜ் வழங்கினார். தமிழக வெற்றிக் கழகத்தில் பதவி. நடிகர் விஜய் அவர்கள் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தை ஆரம்பித்தபோது கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்களில் ஒருவராக திரு. பி. வெங்கடராமன் அவர்கள் பொருளாளர் பதவியை வகிக்கிறார். கட்சி தலைமையக தொடர்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையகம் அமைந்துள்ள முகவரியில் இவர் ஒரு முக்கிய பொறுப்பாளராக குறிப்பிடப்படுகிறார். முகவரி பிளாட் எண் 275 சி ஷோர்டவுன், 8வது அவென்யூ, பனையூர், கிழக்கு கடற்கரை சாலை, சென்னை 6119. பி. ஜெகதீஷ். ஒரு கண்ணோட்டம். விவரம். தகவல். பெயர் பி. ஜெகதீஷ். அரசியல் கட்சி தமிழக வெற்றிக் கழகம், டிவிகே. கட்சிப் பதவி தலைமை நிலையச் செயலாளர். பூர்வீகம் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், விழுப்புரம் மாவட்டத்தைச் சார்ந்தவர் என்று அறியப்படுகிறது. அரசியல் மற்றும் கட்சிப் பயணம். விஜய் மக்கள் இயக்கம். நடிகர் விஜய் அவர்களின் அரசியல் ஆதரவு அமைப்பான விஜய் மக்கள் இயக்கத்தில் இவர் மிக முக்கியமான நிர்வாகியாக செயல்பட்டார். நம்பிக்கைக்குரியவர். இவர் நடிகர் விஜய்க்கு நீண்ட காலமாக மிகவும் நெருக்கமானவராகவும் நம்பகமான உதவியாளராகவும் இருந்து வருகிறார். தமிழக வெற்றிக் கழகம். 2024ஆம் ஆண்டு நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியபோது திரு. பி. ஜெகதீஷ் அவர்கள் அந்த கட்சியின் தலைமை நிலையச் செயலாளர், ஹெட்குவார்ட்டர் செக்ரட்டரி பொறுப்பை ஏற்றுள்ளார். முக்கிய பங்கு. கட்சியின் செயல்பாடுகள், தலைமை நிர்வாகம் மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளில் இவர் முக்கிய பங்காற்றுகிறார். சிறப்பு தகவல்கள். விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் கட்சியின் முதல் மாநில மாநாடு விழுப்புரம் அருகே விக்கிரவாண்டி பகுதியில் நடைபெற்றபோது அதன் ஏற்பாடுகளில் முக்கிய பங்கு வகித்தார். கட்சியின் அறிவிப்புகள் மற்றும் களப்பணிகளை ஒருங்கிணைப்பதில் இவருடைய பங்கு இன்றியமையாதது. ஆதவ் அர்ஜுன. ஒரு கண்ணோட்டம். விவரம். தகவல். பிறந்த தேதி ஏப்ரல் 12, 1982. பிறந்த இடம் திருச்சி, தமிழ்நாடு. கல்வி அரசியல் அறிவியலில் இளங்கலை பட்டம். சென்னை கிறித்துவக் கல்லூரி. அரசியல் கட்சி தமிழக வெற்றிக் கழகம், டிவிகே. கட்சிப் பதவி தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர். அரசியல் மற்றும் நிர்வாகப் பணிகள்.
தமிழக வெற்றிக் கழகம். நடிகர் விஜய் அவர்கள் 2024ஆம் ஆண்டு தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தில் இவர் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் பதவியை வகிக்கிறார். இந்த பதவியின் மூலம் வரவிருக்கும் தேர்தல்களுக்கான கட்சியின் வியூகம் மற்றும் செயல்பாடுகளில் இவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். அரசியல் வியூக நிறுவனம். இவர் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற அரசியல் வியூக நிறுவனத்தின் நிறுவனராகவும் உள்ளார். இந்த நிறுவனம் மாணவர்கள் மற்றும் இளம் நிபுணர்களை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்துவதை நோக்கமாக கொண்டது. விசிக உடனான தொடர்பு. முன்னதாக இவர் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் விசிக துணை பொதுச் செயலாளராக பொறுப்பு வகித்தார். விளையாட்டு நிர்வாகம். இந்திய கூடைப்பந்து சம்மேளனம். 2023ஆம் ஆண்டு முதல் இவர் இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராக பொறுப்பு வகிக்கிறார். தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம். 2021ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளராக பணியாற்றுகிறார். வணிகம். இவர் அரைஸ் கேபிட்டல் என்ற நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராகவும் உள்ளார். தனிப்பட்ட விவரங்கள். பின்னணி. இவர் திருச்சியில் ஒரு வேளாண்மை குடும்பத்தில் பிறந்தார். இளம் வயதிலேயே தாயாரை இழந்தார். கல்வி. தனது ஆரம்பக் கல்வியை ஏவிலும் பள்ளிக் கல்வியை திருச்சி ராமகிருஷ்ண மடத்தின் பள்ளியிலும் படித்தார். திருமணம். பிரபல தொழிலதிபர் மார்ட்டினின் மகளான டெய்சி மார்ட்டினை திருமணம் செய்துள்ளார். கொள்கை பிடிப்பு. பெரியார் மற்றும் அம்பேத்கரின் சித்தாந்தங்களில் இவர் ஆழமான ஈடுபாடு கொண்டவர். சிடிஆர். நிர்மல் குமார். ஒரு கண்ணோட்டம். விவரம். தகவல். அரசியல் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே. கட்சிப் பதவி துணை பொதுச் செயலாளர் டெப்யூட்டி ஜெனரல் செக்ரட்டரி. முன்னைய கட்சிகள். பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏஐஏடிஎம்கே. அரசியல் பயணம். பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி. இவர் முன்னர் தமிழ்நாடு பாஜகவின் தகவல் தொழில்நுட்பம் ஐடி மற்றும் சமூக ஊடகப் பிரிவின் தலைவராக பணியாற்றினார். 2023 மார்ச் மாதம் பாஜக மாநில தலைமை மீது அதிருப்தி தெரிவித்து கட்சியிலிருந்து விலகினார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏஐஏடிஎம்கே. பாஜகவிலிருந்து விலகிய பிறகு 2023 மார்ச் மாதம் அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். இவர் அதிமுகவில் ஒரு நிர்வாகியாக பணியாற்றி வந்தார். தமிழக வெற்றிக் கழகம் டிவிகே. 2024ஆம் ஆண்டு நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய பிறகு திரு. சிடிஆர். நிர்மல் குமார் அவர்கள் அதில் இணைந்தார். இவர் அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பு வகிக்கிறார். பிற தகவல்கள். சர்ச்சைகள். இவர் பாஜகவில் இருந்தபோது அப்போதைய தமிழக அமைச்சர் வி. செந்தில் பாலாஜி மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தார். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அமைச்சர் சார்பில் 2 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழக்கு தொடரப்பட்டு ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. கட்சி பங்களிப்பு. இவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய முடிவுகளில் மற்றும் பொது நிகழ்வுகளில் ஒரு முக்கிய நிர்வாகியாக பங்கு வகிக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நடவடிக்கைகள் ஒரு பார்வை. வணக்கம். தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் புதிய நம்பிக்கையையும் எழுச்சியையும் ஏற்படுத்தி வரும் நம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தவேக மாவட்ட அளவிலான செயல்பாடுகள் குறித்து இப்போது விரிவாக பார்ப்போம். 1. கட்டமைப்பு, வலுவூட்டல் மற்றும் நிர்வாக நியமனங்கள். கட்சியின் மாவட்ட நடவடிக்கைகள் என்பது முதலில் அதன் அடித்தளத்தை வலுப்படுத்துவதிலிருந்து தொடங்குகிறது. மாவட்ட செயலாளர்கள் நியமனம். கட்சியின் தலைவர் விஜய் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் திறமையான மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நியமனங்கள் வெறும் பதவி அல்ல, களத்தில் கடுமையாக உழைத்தவர்களுக்கும் மக்களுக்கு சேவை செய்ய துடிக்கும் நிர்வாகிகளுக்கும் மட்டுமே வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தலைமை நிலையச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டங்களில் மாவட்ட செயலாளர்களுக்கு லஞ்சமில்லாத நேர்மையான நிர்வாகத்தை உறுதி செய்ய தலைவர் விஜய் அவர்கள் சான்றிதழ்களையும் வெள்ளி நாணயங்களையும் வழங்கி ஊக்கப்படுத்தியுள்ளார். நிர்வாகிகள் கூட்டம். மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டங்கள் தலைமைச் செயலகத்தில் பனையூர் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இதில் கட்சியின் கொள்கைகள், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் கட்சிக் கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. 2. மக்கள் சந்திப்பு பயணம். மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணம். கட்சியின் மிக முக்கியமான மாவட்ட நடவடிக்கை தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக மக்களை சந்திக்கும் பயணம்தான். நோக்கம் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் மக்களை சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டு கட்சியின் கொள்கை நிலைப்பாடுகளை நேரடியாக விளக்குவது. பயணத்திட்டங்கள். திருச்சியிலிருந்து தொடங்கி பல்வேறு கட்டங்களாக அரியலூர், பெரம்பலூர், கோயம்புத்தூர், நீலகிரி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், வேலூர் என அனைத்து மாவட்டங்களிலும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. பொதுக்கூட்டங்கள். முக்கிய மாவட்டங்களில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. இதன் மூலம் கட்சியின் செல்வாக்கு, மக்கள் ஆதரவு மற்றும் திராவிட மாடல் அரசியல் உள்ளிட்ட பல முக்கிய தீர்மானங்கள் மக்களிடம் கொண்டு செல்லப்படுகின்றன. 3. உறுப்பினர் சேர்க்கை இயக்கம்.
மாவட்ட அளவில் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உறுப்பினர் சேர்க்கை இயக்கங்கள் தொடர்ந்து நடத்தப்படுகின்றன. டிஜிட்டல் வழியில் டிவிகே மெம்பர்ஷிப் ஆப் மட்டுமின்றி களத்திலும் சென்று இளம் வாக்காளர்கள், மாணவர்கள் மற்றும் உழைக்கும் மக்களை கட்சியில் இணைக்கும் பணி மாவட்ட நிர்வாகிகள் மூலம் தீவிரப்படுத்தப்படுகிறது. 4. கொள்கை பரவல் மற்றும் சமூக நீதி காவலர்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் குறிக்கோளுரை பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பால் அனைவரும் சமம் என்பதாகும். மாவட்டங்களில் நடைபெறும் கூட்டங்கள் மூலம் கட்சியின் முக்கிய கொள்கைகளான சமூக நீதி, மதச்சார்பின்மை, சமத்துவம், பெண்கள் முன்னேற்றம் ஆகியவை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் பணிகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. பெரியார், காமராஜர், அண்ணல் அம்பேத்கர் போன்றோரின் கொள்கைகளை உறுதியாக பின்பற்றுவதை தீர்மானமாக கொண்டு மாவட்டங்களில் அக்கொள்கைகளை பரப்பும் விவாதங்கள் மற்றும் கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. முடிவுரை. சுருங்கச் சொன்னால், தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நடவடிக்கைகள் என்பது வெறுமனே பெயரளவில் இல்லாமல் களத்தில் இறங்கி மக்களின் மனசாட்சியாக இருந்து நேர்மையான நிர்வாகத்தையும் சமூக நீதியையும் நிலைநாட்டும் நோக்குடன் கட்சியின் அடித்தளத்தை வலுப்படுத்தும் ஒரு தொடர் போராட்டமாகவே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பட்டியல் மாவட்ட வாரியாகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள தொகுதிகளின் வரிசைப்படியும் கொடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். 1. கும்மிடிப்பூண்டி. 2. பொன்னேரி தனித்தொகுதி -SC. 3. திருத்தணி. 4. திருவள்ளூர். 5. பூந்தமல்லி தனித்தொகுதி -SC. 6. ஆவடி சென்னை மாவட்டம், சென்னை டிஸ்ட்ரிக்ட். 7. மதுரவாயல். 8. அம்பத்தூர். 9. மாதவரம். 10. திருவொற்றியூர். 11. டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர், RK நகர். 12. பெரம்பூர். 13. கொளத்தூர். 14. வில்லிவாக்கம். 15. திருவிக நகர் தனித்தொகுதி -SC. 16. எழும்பூர் தனித்தொகுதி -SC. 17. ராயபுரம். 18. துறைமுகம். 19. சேப்பாக்கம் -திருவல்லிக்கேணி. 20. ஆயிரம் விளக்கு. 21. அண்ணா நகர். 22. விருகம்பாக்கம். 23. சைதாப்பேட்டை. 24. தியாகராய நகர். 25. மயிலாப்பூர். 26. வேளச்சேரி. 27. சோழிங்கநல்லூர். 28. ஆலந்தூர். செங்கல்பட்டு மாவட்டம், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். 29. திருப்பெரும்புதூர் தனித்தொகுதி -SC. 30. பல்லாவரம். 31. தாம்பரம். 32. செங்கல்பட்டு. 33. திருப்போரூர். 34. செய்யூர் தனித்தொகுதி -SC. 35. மதுராந்தகம் தனித்தொகுதி -SC. காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். 36. உத்திரமேரூர். 37. காஞ்சிபுரம். ராணிப்பேட்டை மாவட்டம், ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட். 38. அரக்கோணம் தனித்தொகுதி -SC. 39. சோளிங்கர். 40. ராணிப்பேட்டை. 41. ஆற்காடு. வேலூர் மாவட்டம், வெல்லோர் டிஸ்ட்ரிக்ட். 42. காட்பாடி. 43. வேலூர். 44. அணைக்கட்டு. 45. கீழ் வைத்தியனான்குப்பம் தனித்தொகுதி -SC. 46. குடியாத்தம் தனித்தொகுதி -SC. திருப்பத்தூர் மாவட்டம், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். 47. வாணியம்பாடி. 48. ஆம்பூர். 49. ஜோலார்பேட்டை. 50. திருப்பத்தூர். கிருஷ்ணகிரி மாவட்டம், கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். 51. ஊத்தங்கரை தனித்தொகுதி -SC. 52. பர்கூர். 53. கிருஷ்ணகிரி. 54. வேப்பனஹள்ளி. 55. ஓசூர். 56. தளி. தருமபுரி மாவட்டம், தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். 57. பாலக்கோடு. 58. பென்னாகரம். 59. தருமபுரி. 60. பாப்பிரெட்டிப்பட்டி. 61. ஐரூர் தனித்தொகுதி -SC. திருவண்ணாமலை மாவட்டம், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். 62. செங்கம் தனித்தொகுதி -SC. 63. திருவண்ணாமலை. 64. கீழ்பெண்ணாத்தூர். 65. கலசப்பாக்கம். 66. போளூர். 67. ஆரணி. 68. செய்யாறு. 69. வந்தவாசி தனித்தொகுதி -SC. விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். 70. செஞ்சி. 71. மயிலம். 72. திண்டிவனம் தனித்தொகுதி -SC. 73. வானூர் தனித்தொகுதி -SC. 74. விழுப்புரம். 75. விக்கிரவாண்டி. 76. திருக்கோயிலூர். கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். 77. உளுந்தூர்பேட்டை. 78. ரிஷிவந்தியம். 79. சங்கராபுரம். 80. கள்ளக்குறிச்சி தனித்தொகுதி -SC. சேலம் மாவட்டம், சேலம் டிஸ்ட்ரிக்ட். 81. கெங்கவல்லி தனித்தொகுதி -SC. 82. ஆத்தூர் தனித்தொகுதி -SC.
83 ஏற்காடு பழங்குடியினர் -ST, 84 ஓமலூர், 85 மேட்டூர், 86 எடப்பாடி, 87 சங்ககிரி, 88 சேலம் மேற்கு, 89 சேலம் வடக்கு, 90 சேலம் தெற்கு, 91 வீரபாண்டி. நாமக்கல் மாவட்டம் நமக்கல் டிஸ்ட்ரிக்ட். 92 ராசிபுரம் தனித்தொகுதி -SC, 93 சேந்தமங்கலம் பழங்குடியினர் -ST, 94 நாமக்கல், 95 பரமத்தி வேலூர், 96 திருச்செங்கோடு, 97 குமாரபாளையம். ஈரோடு மாவட்டம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். 98 ஈரோடு கிழக்கு, 99 ஈரோடு மேற்கு, 100 மொடக்குறிச்சி, 101 தாராபுரம் தனித்தொகுதி -SC, 102 காங்கேயம், 103 பெருந்துறை, 104 பவானி, 105 அந்தியூர், 106 கோபிசெட்டிப்பாளையம், 107 பவானிசாகர் தனித்தொகுதி -SC. நீலகிரி மாவட்டம் நீல்கிரிஸ் டிஸ்ட்ரிக்ட். 108 உதகமண்டலம், 109 கூடலூர் தனித்தொகுதி -SC, 110 குன்னூர். கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்பேட்டூர் டிஸ்ட்ரிக்ட். 111 மேட்டுப்பாளையம், 112 அவினாசி தனித்தொகுதி -SC, 113 திருப்பூர் வடக்கு, 114 திருப்பூர் தெற்கு, 115 பல்லடம், 116 சூலூர், 117 கவுண்டம்பாளையம், 118 கோயம்புத்தூர் வடக்கு, 117 தொண்டாமுத்தூர், 120 கோயம்புத்தூர் தெற்கு, 121 சிங்காநல்லூர், 122 கிணத்துக்கடவு, 123 பொள்ளாச்சி, 124 வால்பாறை தனித்தொகுதி -SC. திண்டுக்கல் மாவட்டம் திண்டிகுல் டிஸ்ட்ரிக்ட். 125 பழனி, 126 ஒட்டன்சத்திரம், 127 ஆத்தூர், 128 நிலக்கோட்டை தனித்தொகுதி -SC, 129 நத்தம், 130 திண்டுக்கல், 131 வேடசந்தூர். கரூர் மாவட்டம் கரூர் டிஸ்ட்ரிக்ட். 132 அரவக்குறிச்சி, 133 கரூர், 134 கிருஷ்ணராயபுரம் தனித்தொகுதி -SC, 135 குளித்தலை. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட். 136 மணப்பாறை, 137 ஸ்ரீரங்கம், 138 திருச்சிராப்பள்ளி மேற்கு, 139 திருச்சிராப்பள்ளி கிழக்கு, 140 திருவெரும்பூர், 141 இலால்குடி, 142 மண்ணச்சநல்லூர், 143 முசிறி, 144 துறையூர் தனித்தொகுதி -SC. பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். 145 பெரம்பலூர் தனித்தொகுதி -SC. அரியலூர் மாவட்டம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். 146 அரியலூர், 147 ஜெயங்கொண்டம். கடலூர் மாவட்டம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட். 148 திட்டக்குடி தனித்தொகுதி -SC, 149 விருத்தாசலம், 150 நெய்வேலி, 151 பன்ருட்டி, 152 கடலூர், 153 குறிஞ்சிப்பாடி, 154 புவனகிரி, 155 சிதம்பரம், 156 காட்டுமன்னார்கோயில் தனித்தொகுதி -SC. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட். 157 சீர்காழி தனித்தொகுதி -SC, 158 பூம்புகார், 159 மயிலாடுதுறை. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். 160 நாகப்பட்டினம், 161 கீழையூர் தனித்தொகுதி -SC, 162 வேதாரண்யம். திருவாரூர் மாவட்டம் திருவரூர் டிஸ்ட்ரிக்ட். 163 திருத்துறைப்பூண்டி தனித்தொகுதி -SC, 164 மன்னார்குடி, 165 திருவாரூர், 166 நன்னிலம். தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். 167 திருவிடைமருதூர் தனித்தொகுதி -SC, 168 கும்பகோணம், 169 பாபநாசம், 160 திருவையாறு, 161 தஞ்சாவூர், 162 ஒரத்தநாடு, 163 பட்டுக்கோட்டை, 164 பேராவூரணி. புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். 175 கந்தர்வக்கோட்டை தனித்தொகுதி -SC, 176 விராலிமலை, 177 புதுக்கோட்டை, 178 திருமயம், 179 ஆலங்குடி, 180 அறந்தாங்கி. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கா டிஸ்ட்ரிக்ட். 181 காரைக்குடி, 182 திருப்பத்தூர், 183 சிவகங்கை, 184 மானாமதுரை தனித்தொகுதி -SC. மதுரை மாவட்டம் மதுரை டிஸ்ட்ரிக்ட்.
185 மேலூர், 186 மதுரை கிழக்கு, 187 சோழவந்தான், தனித்தொகுதி -SC, 188 மதுரை வடக்கு, 189 மதுரை தெற்கு, 189 மதுரை மத்தியம், 191 மதுரை மேற்கு, 192 திருப்பரங்குன்றம், 193 திருமங்கலம், 189 உசிலம்பட்டி, தேனி மாவட்டம் தேனி டிஸ்ட்ரிக்ட், 195 ஆண்டிப்பட்டி, 196 பெரியகுளம் தனித்தொகுதி -SC, 197 போடிநாயக்கனூர், 198 கம்பம், விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட், 199 ராஜபாளையம், 200 ஸ்ரீவில்லிபுத்தூர் தனித்தொகுதி -SC, 201 சாத்தூர், 202 சிவகாசி, 203 விருதுநகர், 204 அருப்புக்கோட்டை, 205 திருச்சுழி, ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், 206 பரமக்குடி தனித்தொகுதி -SC, 207 ராமநாதபுரம், 208 முதுகுளத்தூர், 209 கமுதி, தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், 210 விளாத்திக்குளம், 211 தூத்துக்குடி, 212 திருச்செந்தூர், 213 ஸ்ரீவைகுண்டம், 214 ஒட்டப்பிடாரம், தனித்தொகுதி -SC, 215 கோவில்பட்டி, தென்காசி மாவட்டம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட், 216 சங்கரன்கோவில் தனித்தொகுதி -SC, 217 வாசுதேவநல்லூர் தனித்தொகுதி -SC, 218 கடையநல்லூர், 219 தென்காசி, 220 ஆலங்குளம், திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், 221 திருநெல்வேலி, 222 அம்பாசமுத்திரம், 223 பாளையங்கோட்டை, 224 நாங்குநேரி, 225 ராதாபுரம், கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், 226 கன்னியாகுமரி, 227 நாகர்கோவில், 228 குளச்சல், 229 பத்மநாபபுரம், 230 விளவங்கோடு, 231 கிள்ளியூர். குறிப்பு: தனித்தொகுதி SC/ST பட்டியல் சாதியினருக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி. பழங்குடியினர் ST/ST பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி. இந்த 234 தொகுதிகள்தான் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த சட்டமன்ற தொகுதிகள் ஆகும். இவ்வீடியோவை பார்த்ததற்காக மனமார்ந்த நன்றி. மேலும் தகவல்கள் மற்றும் புதிய அப்டேட்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்களுக்கு மிகப்பெரிய வலிமை.